வியூஸ் ஆஃப் பில்வின் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பில்வின் ரெக்ஸ் வின்சென்ட். இந்த வீடியோல ஒரு அப்பட்டமான விஷயத்தை பத்தி பேச போறோம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். கரூர்ல 41 பேரோட உயிர்கள் போன அந்த சம்பவத்தை தொடர்ந்து நேற்று ஆரம்பிச்சு 4 நாட்கள் நடக்கக்கூடிய சட்டப்பேரவை கூட்டத்துல இன்னைக்கு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு இரங்கல் செய்தியை வெளியிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த சம்பவத்தை பத்தின விளக்கத்தையும் அவர் கொடுத்திருக்காரு. அது என்ன, திமுக தமிழக வெற்றி கழகம் மீது என்னென்ன குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காங்க, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மீது என்னென்ன விமர்சனங்களை சட்டப்பேரவையில வச்சிருக்காங்க அப்படிங்கறத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் கொடுக்கிற இந்த மாதிரியான அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழக சட்டசபை திரு அப்பாவு அவர்களுடைய தலைமையில 17ஆம் தேதி வரை இந்த சட்டசபை கூட்டம் நடக்க போகுது. நேற்று இந்த சட்டசபை கூட்டம் ஆரம்பிச்சது. திமுக உட்பட, அதிமுக உட்பட மற்ற கட்சிகள் அனைவரும் சேர்ந்து ஒரு மௌன அஞ்சலிய கரூர் சம்பவத்துல உயிரிழந்த அந்த மக்களுக்கு செலுத்தினாங்க. அதெல்லாம் போக இன்னைக்கு மறுபடியும் சட்டசபை கூடியிருக்கு. இன்னைக்கு காலையில பேசின திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், தமிழக முதலமைச்சரா இருக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் மீது கரூர் சம்பவத்தின் ஒட்டுமொத்த பழியையும் திருப்பி விடுற மாதிரி ஒரு விளக்க உரையை ஆற்றியிருந்தார். அதை கேட்கும் போது மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கான விஷயமா தான் இருந்தது. என்ன அப்படின்னா, உச்ச நீதிமன்றமே இப்படியான ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க திமுகவா இருக்கட்டும் சரி, இல்ல திமுகவின் கூட்டணி கட்சிகளா இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளா இருக்கட்டும் சரி, எல்லாருமே இப்போ வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் மீதுதான் இந்த பழிய போட முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. இது சாமானிய மக்கள் கேட்கிற கேள்வியா இருக்கு. ஏன் ஒரே ஒரு கட்சி தான் இதற்கு காரணமா? அரசின் இயந்திரங்கள் சுற்றி சுழன்று வேலை பார்த்ததுன்னு சொல்றீங்களே, அன்னைக்கு அந்த 41 உயிர்கள் கரூர்ல போன அந்த நைட்டு அரசின் இயந்திரம் எவ்வளவு வேகமா சுற்றி சுழன்று வேலை பார்த்துச்சு. அதே மாதிரி அந்த நிகழ்ச்சி நடக்க போகிறதுக்கு முன்னாடி மத்தியானத்துல இருந்து அங்க கூடின மக்களை ஒழுங்குபடுத்துறதுலயோ, இல்ல அந்த மக்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுக்கறதுலயோ ஏன் அரசு முன்வரல அப்படிங்கிற கேள்விய நான் மட்டும் இல்லைங்க, கரூர் மக்கள் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மக்களும் கேட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு நடந்த சட்டசபை கூட்டத்துல கரூர் சம்பவம் பத்தி ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டுச்சு. அந்த தீர்மானத்தின் மீது பேசின திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் சார்பில் வைக்கப்பட்ட 11 கோரிக்கைகளை நாங்க ஏற்றுக்கிட்டு தான் அவங்களுக்கு அனுமதி கொடுத்திருந்தோம். அவங்க அனுமதி கேட்டப்போ அந்த அனுமதி கடிதத்துல 10,000 பேர் தான் வருவாங்கன்னு போட்டிருந்தாங்க. அளவுக்கு மீறின கிட்டத்தட்ட 660க்கும் மேல நாங்க காவலர்களை போட்டிருந்தோம். நீங்க 500ன்னு குறைச்சு சொல்றீங்க, நாங்க 660க்கும் மேல காவலர்களை போட்டிருந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பின் பாயிண்ட் பண்ணி சொல்லியிருக்காரு. இதுல என்ன ஆட் ஆன் அவர் பண்ண நினைக்கிறாரு அப்படிங்கிறது தெரியல. கிட்டத்தட்ட 25,000 பேருக்கு மேல குவிஞ்ச அந்த இடத்துல 700னே வச்சுப்போமே, 700 காவலர்கள் மட்டும் இருந்தா எப்படி போதுமானதா இருக்க முடியும்? அதுவும் அங்க இருந்த கூட்டத்தினர் பெண்கள் மட்டும்னா கூட பரவாயில்ல, ஓரளவு சமாளிச்சிடலாம். பட் அதை தாண்டி அங்க இருந்த கூட்டங்கள் எல்லாருமே டீனேஜர்ஸ், யங்ஸ்டர்ஸ் அப்படின்னு பல கேட்டகரியில அங்க இருந்தாங்க. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா பெண்கள் வந்திருந்தாங்க. ஆனா பெண்கள் மட்டும் இல்லாம அவங்க வீட்டுல இருக்க குழந்தைகளையும் கூட்டிட்டு வந்திருந்தாங்க. காரணம், நான் விஜய் மாமாவை பார்க்கணும், ஒரு வாட்டியாவது நான் விஜய் மாமாவை பாத்திரணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆசையில வந்த அந்த பிஞ்சு குழந்தைகளின் உயிர்களும் அந்த களத்துல போச்சு அப்படிங்கிறது தான் இங்க சோகத்தின் உச்சகட்டமா இருக்கு. ஆனா ஒரு அரசியல் கட்சி தலைவரை, ஒரு முன்னாள் நடிகர்னு வச்சுப்போமே, இப்போ அவர் முழு வீச்சுல அரசியல இறங்கிட்டாரு. முன்னாள் நடிகரை பார்க்க வந்த அந்த கூட்டத்துல 41 பேர் இறந்த அந்த சம்பவத்தை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய, ஈனத்தரமான கீழ்த்தரமான அரசியல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளா இருக்கட்டும் சரி, அரசியல் தலைவர்களா இருக்கட்டும் சரி, இருக்கதான் செய்யறாங்க அப்படிங்கிறது முதலமைச்சர் அவர்களுடைய இன்றைய சட்டப்பேரவை கூட்டத்துல பேசப்பட்ட அந்த கருத்துக்கள்ல இருந்து தெரிய வருது. என்னைக்குதான் நாம அக்செப்ட் பண்ணிப்போம் இந்த சம்பவம், இந்த பெருந்துயரம் நடந்ததுக்கு நாங்க தான் காரணம், நீங்க தான் காரணம்னு மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டே அந்த மக்களுக்கான நீதியை நாங்க என்னைக்கு தருவோம் அப்படிங்கிறதே எங்களுக்கு தெரியாம போயிருச்சு. சரி, ஊடகங்கள் அங்க நடந்த அந்த சம்பவத்துல என்ன உண்மையான நிலவரம், அங்க யார் தான் இந்த சம்பவத்துக்கெல்லாம் காரணம் அப்படிங்கிறத வெளிச்சம் போட்டு காட்டலாம்னு நினைச்சா ஒரு செய்தி சேனலை உங்க அரசு கேபிள் டிவில இருந்தே தூக்குறீங்க. உண்மை என்ன அப்படிங்கிறத இந்த மக்கள் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறதும் இங்க எல்லாருக்குமே தெரிஞ்சு போன ஒரு விஷயம்தான். என்ன,
ஸ்டாலின் அரசு மிக சிறப்பா செயல்படுது, ஸ்டாலின் அரசு மிக சூப்பரா வேலை பார்க்கறாங்க, மக்களுக்கு நல்லது மட்டும்தான் செய்யறாங்க, இங்க சட்டம் ஒழுங்கு சீர்கடல, இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு 100% சரியா இருக்கு, குழந்தைகள் உட்பட எல்லாருமே பாதுகாப்பா இருக்காங்க, இங்க பொருளாதாரம் எந்த விதத்திலையும் வீழ்ச்சியில போகல, இங்க இருக்கக்கூடிய அனைத்து இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைச்சிருச்சு, ஒரு இளைஞன் கூட இங்க வேலை இல்லாம வீட்டுல சும்மா இல்ல, இங்க எல்லா இளைஞர்களும் அனைவருமே எந்த போதைக்குமே அடிமையாகாம இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பெருமையா பேசினா ஒரு செய்தி ஊடகத்தை கூட நடத்த முடியும் போல. சட்டப்பேரவையில பேசின மு.க.ஸ்டாலின் அவர்கள் இன்னும் ஒரு படி மேல போய் திரு விஜய் அவர்கள் மேல காட்டமான விமர்சனத்தை முன் வச்சாரு. என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட 7 மணி நேரம் லேட்டா தான் அந்த இடத்துக்கே வந்தாரு, அதுதான் அந்த கூட்டத்துல 41 பேருடைய உயிர் போக காரணமா இருந்தது அப்படிங்கிற அந்த விமர்சனத்தை முன் வச்சாரு. இது இவர்தான் இப்ப முதல் முறையா வைக்கிறாரான்னு கேட்டா கிடையாது. செந்தில் பாலாஜி அவர்கள் தலைமையில இதற்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட, அதாவது அரசு அதிகாரிகள் IAS IPS ஆபீசர்ஸ் உட்கார்ந்து செந்தில் பாலாஜி அவர்களும் உட்கார்ந்து கொடுத்த அந்த பிரஸ் மீட்லயே இந்த ஒரு கார்னரிங்க அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் எண்ட் ஆஃப் த டே என்னதான் இருந்தாலும் தமிழகத்தின் முதலமைச்சரா இருக்கக்கூடிய திரு மு.க.ஸ்டாலின் அவர்களே ஒரு பொய் பழிய விஜய் அவர்கள் மீது போடணும், அவருடைய அரசியல் எதிர்காலத்தை முடக்கணும் அப்படின்னு நினைச்சு இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருந்தார் அப்படின்னா இதை விட கேவலமான ஒரு செயல் கிடையாது. இன்னும் ஒரு படி மேல போய் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, அங்க கூடியிருந்த, அதாவது அங்க மத்தியானத்துல இருந்தே மக்கள் கூட ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த மக்களுக்கு சரியான பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது தாவேகா தான், அவங்களுக்கான குடிநீரை ஏற்பாடு செய்ய வேண்டியது தாவேகா தான், மக்கள் அளவுக்கு மீறி கூடுறாங்க அப்படின்னா அந்த மக்களை தடுக்க வேண்டிய பணியும் யாருக்கு இருக்கு அப்படின்னா தாவேகா தொண்டர்களுக்கும் கரூர் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் தான் இருக்கு, அதுல அரசோ இல்ல அரசின் காவல்துறையோ என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான கேள்வியை அங்க முன்வைக்கிறாரு. இது எந்த விதத்துல நியாயம் சார்? திமுக சார்பில் நீங்க எங்கேயுமே கூட்டம் நடத்தினதே இல்லையா? இதற்கு முன்னாடி உங்களுடைய எந்த கூட்டங்கள்லையும் இந்த மாதிரி உயிர் பலிகள் நடந்ததே இல்லையா? எத்தனை பேரை திமுகவின் பெயரை சொல்லி எத்தனையோ ரவுடிகள் குத்தி கொல்றாங்களே, இங்க சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சு கிடக்குதே, அதெல்லாம் பத்தி நீங்க ஏன் சார் பேச மாட்டீங்க அப்படிங்கிற கேள்விய நான் வைக்கலங்க, சமூகத்துல இருக்கிற நம்முடைய தமிழ்நாட்டுல இருக்கிற அனைத்து மக்களுமே வச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுதான் நிதர்சனமான உண்மை. இன்னும் ஒரு படி மேல போய் அவரு ஒரு விஷயத்த அங்க மென்ஷன் பண்றாரு. என்ன அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் கரூர்ல பேசிட்டு இருக்கும் போது பல ஆம்புலன்ஸ்கள் அந்த கூட்டத்துக்குள்ள வந்தது. அதை பத்தி திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் விளக்கம் கொடுத்திருக்காரு. என்ன அப்படின்னா, அங்க அவ்வளவு பெரிய ஒரு விஷயம் நடக்குது, உயிர்கள் போயிட்டு இருக்கு, அந்த நேரத்துல காப்பாத்த போன ஆம்புலன்ஸ் எல்லாம் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் அடிச்சு நொறுக்குனது மிகவும் வேதனைக்குரியது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காரு. அது ஒரு விதத்துல நியாயமா பார்த்தாலும் தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டத்தை சீர்குலைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நடந்த பல விஷயங்களை நாங்களே கண்ணால பார்த்தோமே, அதெல்லாம் அப்போ பொய்யா? எப்படி ஒரு அரை மணி நேரத்துல கரூர் மாவட்ட திமுக அப்படின்னு போட்ட அந்த பேனர் போட்ட ஒரு ஆம்புலன்ஸ் உள்ள வருது, செந்தில் பாலாஜி அவர்கள் பெயரை போட்ட வாட்டர் பாட்டில் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குது, திமுக அப்படிங்கிற அந்த பேரை போட்ட ஆம்புலன்ஸ்கள் பல ஆம்புலன்ஸ் உள்ள வருது, இதெல்லாம் எந்த விதத்துல நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிற அந்த கேள்விகளை பொதுமக்கள் முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஜெனரேட்டர் ஆஃப் ஆன அந்த விஷயத்தை பத்தியும் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையில பேசியிருக்காரு. என்ன அப்படின்னா, மக்களின் கூட்டம் கட்டுக்கடங்காம போனதுனால மக்கள் அந்த ஜெனரேட்டர் ரூமை கவர் பண்ணி வச்சிருந்தா அந்த ஷீட்டை கிழிச்சிட்டு ஜெனரேட்டர் பக்கத்துல போயிட்டாங்க, அதனாலதான் அந்த ஜெனரேட்டர் ஆபரேட்டர் தான் அந்த ஜெனரேட்டரை மின்சாரம் தாக்கி யாரும் பலியாயிடக்கூடாது அப்படிங்கிற முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா தான் ஆஃப் பண்ணாங்க, மத்தபடி அங்க எந்த சதி செயலும் நடக்கல அப்படிங்கிற அந்த ஒரு விளக்கத்தையும் அங்க கொடுத்திருக்காரு. அவரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா இருக்கிறனால அவர் பொய் பேச மாட்டாரு, அவருக்கு எந்த ஒரு வெஞ்சன்ஸும் மத்த கட்சிகள் மேல இல்ல அப்படிங்கிறத மட்டும் நாம நம்பிடக்கூடாது. காரணம், இங்க அரசியலுக்காக என்ன வேணா நடக்கலாம் அப்படிங்கிறத நாம பல திரைப்படங்கள்ல பார்த்திருக்கோம். ஆனா திரைப்படங்களை தாண்டி நிஜத்துல திரைமறைவா நடந்துட்டு இருந்த பல விஷயங்கள் இப்போ நம்ம கண்களுக்கு முன்னாடியே நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அதற்கு மிக முக்கிய காரணம் என்ன தெரியுமா? அரசியல் பழிவாங்கல் நோக்கத்துல அந்த அரசியல் கூட்டங்கள்ல நடக்கக்கூடிய சம்பவங்களை உடனுக்குடன் எடுத்து போடக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸா இங்க இருக்கிற ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸும் இருக்காங்க. அதுதான் மிக முக்கிய காரணமா பார்க்கப்படுது. எதற்கு இங்க நடக்கக்கூடிய அசம்பாவிதங்கள் எதற்காக, ஏன், எப்படி நடக்குது, அரசியல் சூழ்ச்சிகள் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத நாம உடனுக்குடன் தெரிஞ்சுக்க அவங்கதான் நமக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஒரு விதத்துல சமூக ஊடகங்கள் இந்த மாதிரியான நியாயமான கோரிக்கைகளை, அரசியல் பழிவாங்கல் நோக்கத்துல நடக்கக்கூடிய அந்த செயல்பாடுகளை வெளிச்சம் போட்டு காட்டவும் நமக்கு உதவுது அப்படிங்கிறதும் நிதர்சனமான உண்மையாதான் இருக்கு. இன்னும் ஒரு படி மேல போய் தமிழகத்தின் முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா,
அதே இடத்துல தாங்க ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி அதிமுக சார்பா ஒரு கூட்டம் நடத்தினாங்க. அந்த கூட்டத்துல வந்த தொண்டர்கள் எல்லாருமே கட்டுக்கடங்காத கூட்டம் இல்ல. அங்க அவங்களுடைய பொறுப்பை தெரிஞ்சுக்கிட்டு, அவங்களுக்கு இருக்க ரெஸ்பான்சிபிலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு, அங்க எந்த ஒரு பொது சொத்தையும் சேதப்படுத்தாம அந்த இடத்துல கூடுனாங்க. அவங்களாவே கலைச்சு போயிட்டாங்க. ஆனா தமிழக வெற்றி கழகம் சார்பா அந்த இடத்துல கூடின தொண்டர்கள் எல்லாருமே முட்டாள்தனமான செயல்கள்ல ஈடுபட்டாங்க. பொது சொத்துகளுக்கு சேதம் விளைவிச்சாங்க. அது மட்டும் இல்லாம கட்டுக்கடங்காத கூட்டமா அந்த கூட்டம் மாறிச்சு. விஜய் அவர்கள் பேச ஆரம்பிச்சதும் அந்த சந்தோஷத்துல, அந்த ஆர்ப்பரிப்புல என்ன நடக்குதுங்கிறத கூட கவனிக்காம பல விஷயங்கள் அங்க பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல நடந்து முடிஞ்சிருச்சு. ஆகையால தலைவருக்கு இருக்கக்கூடிய அந்த பண்புகள் தான் தொண்டர்களுக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களை அவர் இன்டைரக்டா வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம கடந்த 50 ஆண்டுகளா திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அரசியல்ல இருக்கிறதாகவும், அவருடைய இந்த அரசியல் வாழ்க்கையில அவர் எத்தனையோ மேடைகளையும் எத்தனையோ நிகழ்ச்சிகளையும் வழங்கி இருக்கிறதாகவும் அவர் பார்த்திருக்கிறதாகவும் சொன்னாரு. கூட்டங்கள்ல ஒரு கட்டுப்பாடு இருக்கும். ஆனா தமிழக வெற்றி கழகம் சார்பா நடத்தப்பட்ட எல்லா கூட்டங்கள்லயுமே அந்த கட்டுப்பாடோ இல்ல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளோ எடுக்கப்படுறதே கிடையாது அப்படிங்கிற விமர்சனத்தை நேரடியா வச்சிருக்காரு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். இன்னும் எத்தனை மாநாடுகளா இருக்கட்டும் சரி, இல்ல பொதுக்கூட்டங்களா இருக்கட்டும் சரி, அதற்குன்னு ஒரு சில சட்டத்திட்டங்கள் இருக்கு, அதுக்குன்னு பொதுவான ஒழுங்குகள் இருக்கு. அதெல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம தமிழ்நாட்டுல இனி இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவரு பேசி முடிச்சிருக்காரு. இப்படி ஒரு பக்கம் இந்த வழக்கு சார்ந்த விசாரணைகள் போயிட்டு இருக்கும் போது, கோயம்புத்தூர்ல நடந்த ஒரு பாலம் திறப்பு விழால திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ரோட் ஷோ தான் பண்ணிட்டு போனாரு. அதுக்கு அவங்க எங்க பெர்மிஷன் வாங்கினாங்க? ஒருவேளை ஆளும் கட்சியா இருக்கிறனால அவங்களுக்கு அந்த பெர்மிஷன்ஸ் எல்லாம் தேவையில்லை போல. அது மட்டும் இல்லாம மற்ற பல கட்சிகளுக்கு இன்னும் பல சிக்கல்களை திமுக அரசு கொடுத்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறதையும் நாம பார்த்துட்டு இருக்கோம். வெறும் தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும்தான் இந்த சிக்கல்களா அப்படின்னு கேட்டா, தமிழக வெற்றி கழகத்துக்கு 100% சிக்கல்கள் கொடுக்கப்படுது அப்படின்னா, மற்ற கட்சிகளுக்கா இருக்கட்டும் சரி, இல்ல திமுகவை எதிர்த்து பேசக்கூடிய செய்தியாளர்களுக்கா இருக்கட்டும் சரி, ஊடகவியலாளர்களுக்கா இருக்கட்டும் சரி, ஊடகங்களுக்கா இருக்கட்டும் சரி, 50% சிக்கல்களை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க நம்மளுடைய ஆளும் அரசு. அதற்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டு ஒண்ணு, புதிய தலைமுறை சேனலை அரசு கேபிள் நெட்வொர்க்ல இருந்து தூக்குன அந்த விஷயம். இன்னொன்னு, சவுக்கு சங்கர் அவர்கள் மீது போடப்பட்ட வழக்குகள் மற்றும் திமுக மீது விமர்சனங்களை தொடர்ந்து வைக்கக்கூடிய நபர்கள் மீது போடப்பட்ட வழக்குகளா இருக்கட்டும் சரி, பிலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் மீது போடப்பட்ட வழக்குகளா இருக்கட்டும் சரி, இதெல்லாம் நமக்கு ஒரு மிக சிறந்த எடுத்துக்காட்டா இருக்கு. அதாவது ஒரு கட்சி ஆளுது அப்படின்னா அந்த கட்சிக்கு எதிராக யாருமே பேசிட கூடாது அப்படிங்கறதுல திமுக அரசு மிக தெளிவா இருக்கு. அதாவது அவங்கள புகழ்ந்து, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, அவங்கள புகழ்ந்து பேசினா மட்டும்தான் இங்க நீங்க வாழவே முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல நாம இருக்கோமோ அப்படிங்கிற மாதிரி நம்மள நினைக்க வைக்கிறாங்க திமுக அரசாங்கம். என்னதான் இந்த கரூர் சம்பவத்தை வச்சு 41 உயிர்களை வச்சு அரசியல் செய்ய நினைச்சாலும், அந்த உயிர்கள் உண்மையாவே எதனால போயிருக்கு அப்படிங்கிற நியாயம் அந்த உயிர்களுக்கு கிடைச்சே ஆகணும். அதற்காக தான் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க உச்ச நீதிமன்றம். அதற்கு ஆர்டர் போட்டு 2 நாட்கள் தான் ஆகுது. அதனுடைய அப்டேட் என்ன, அதுல என்ன உண்மைகள் வெளிவர போகுது அப்படிங்கறத உங்களை மாதிரி நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதை தாண்டி ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாரு அப்படின்னா, அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல பல உண்மைகள் வெளிச்சத்திற்கு வர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. கண்டிப்பா நாம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வழக்குகள், இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் எங்க போய் நிக்குது, இதன் அடுத்த கட்ட நகர்வு என்ன அப்படிங்கறத நாம பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்க இந்த வழக்குகளை பத்தியோ இல்ல முதலமைச்சர் அவர்களின் இந்த கருத்தை பத்தியோ என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வில்வின் ரெக்ஸ் வின்சென்ட். நன்றி, வணக்கம்.